السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن نبيه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இறைநேசர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தவஜும் அதேபோல் நமது உயிரில் மேலான ஷேഖுனா அபுருஷிதனா வக்துல்லா சர்கார் கபலா அவர்களுடைய தவஜுகளை ஆதரவு வைக்கிறார்கள். சிலவற்றை பேச ஆசைக்கிறேன். சர்கார் கபலா அஸ்ஸலாமுல்லா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகு எழுந்த பிறகு அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனால் ஆரம்பமாக சில விஷயங்களை பேச ஆசைக்கிறேன். நாம் அனைவரும் எதற்காக யாருக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய மனசை பொறுத்து அவர்களுடைய விகாரியாளர்களே ஆராய முடியும். இதுக்கானே வந்தாங்க, இந்த இதுக்கானே வந்தாங்க, அவங்க இதுக்கானே வந்தாங்க, யாராலுமே ஆராய முடியும். நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பற்றி சொல்லும்போது அல்லா ஷகத்த கல்பா, அவருடைய உள்ளத்தை திறந்தா பார்த்தேன் ஏற்பதாக நபியர்கள் சந்தித்தார். ஆகையான நமது உள்ளத்தில் உண்டான ஊசலாட்டங்களையே நம்மால் அறிய முடியாது. பிறருடைய உள்ளத்தை ஒழிக்கக்கூடியவர்களை எவ்வாறு அறிய முடியும்? ஆகையத்தான் ஒரு மோமின் பிற மோமினை பற்றி சொன்னால் நல்ல எண்ணம் வைக்கிறார். நல்ல எண்ணம் என்பது யாருக்கு எடுபட்டு விட்டதோ அவர்கள் விலாயத்துடைய வாடையை வாழவே முடியாது என்பது எல்லா மகான்களுடைய யோகித்தார். ஏதோ
மனித படைப்பு சுவாபத்தில் பிறந்ததினால் அவை சமயத்தில் நமக்கு சூழல் கெட்ட எண்ணம் வந்தாலும் பார்த்துக் கொள்ளும். அல்லாஹ் உயர்ந்த இக்ஸீரே ஆஸம் என்பதாக சொல்லும். அதாவது மண்ணை பொன்னாக மாற்றக்கூடிய ஒரு கல். அந்த கல்லுக்கு அந்த கல்ல மண்ணில் மண்ணாடிகளை வச்சா தங்கமாயிடும். அத்தகைய உயர்வான ஒரு உருவங்களை சிந்தனைகள் நம்முடைய ஷேகனாய்வாகும் இருக்கின்றார்கள். அதை ஒவ்வொரு முடிவும் புலம்பெறும். ஆக இந்த ஒரு சில என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், என்ன நம்முடைய ஜிஸ்மிலே சரீரத்திலே ஒரு மாற்றம், கல்வியிலே ஒரு மாற்றம், ரூஹிலே ஒரு மாற்றம், உள்ளத்திலே என்ன மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் ஆசிக்க வேண்டும். எவ்வாறு டாக்டர் நம்ம போறோம், அங்க வரிசையா உட்காந்துருக்காங்க வியாதியஸ்து. சில டாக்டருக்கு 10 பேர் நம்ம 11 நாள் சில ஆஸ்பத்திரி 20 பேர் உட்காந்து 21 டாக்டர்களை பொறுத்து மக்களும் வியாதியஸ்தரும் அதிகமாக இருக்காங்க. ஒரு நல்ல வைத்தியம் பார்க்கறாங்கதான் மக்கள் கூட்டம் அதிகமாக. அந்த 21 பேரும் உட்கார்ந்து கிடக்கும் போது என்ன அவங்க மனசுல உள்வரும், செய்திகள் வரும், என்ன சிந்தனையில உட்கார்ந்துருப்பாங்க யோசிப்பாங்க. வியாதியஸ்தர்கள் என்ன சிந்தனை, பிறரை பத்தி சிந்திப்பாங்களா, பிறரை பத்தி சிந்திப்பாங்களா, நம்ம பத்தியே சிந்திப்பாங்க. நமக்கு நல்லா போனா போதும், நல்லா போகணும், அதனால யாரை பத்தியும் சிந்திக்க அவருக்கு என்னத்தையே நீங்க கேட்டுக்கிட்டு நல்லா ஒரு விஷயம் என்பதா அல்லாஹ் தனது திருமுறையிலே ஆகும். அப்ப நம்முடைய தேசம், நம்முடைய கல்வி, நம்முடைய ரூஹ், இது நமக்கு ஆபீஸ் எதற்கு அமரால ரோஹானி வியாதிகளுக்கும் ஆபீஸ். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் அமர்ந்திருக்க எப்படியாவது அல்லா நீக்கிறோம், எதை கொண்டாவது அல்லா நீக்கிறோம். யாருடைய பார்வையில தீமையா இருக்குன்னு தெரியாது, யாருடைய பார்வையில தீமையா இருக்குன்னு தெரியாது. ஆக அந்த வித்தைகளை கொண்டு அல்லா மாற்றுவோம். எதுக்கு சொல்ல வரேன், சிலர்களை அல்லாஹ் சாலிஹான அமல்களுக்கு ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். சிலர்களிலே ஈமானை கொண்டே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அப்படி ஈமான் கல்குல தாட்சியாயிடுச்சு, மாற்றங்கள் உண்டாயிடுச்சு, மாற்றங்கள் உண்டாயிடுச்சு. அதே போல சிலர்களுக்கு சாலிஹான அமல்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மகபூலான அமல்கள் அநியாயம் செஞ்சா அதற்கு ஒரு வாழ்க்கை. அதே போல கலிமா தையீபா கொண்டும் மாற்றங்கள் அல்லாஹ் சொல்றான். கௌலன் சதீதா, ஒரு கௌலன் சதீதா, சதீதான சொல்லாக சதீதான சொல்ல நேர்மையான சொல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமா தன்னுடைய நாவல்கள் இல்லாமல் போச்சு. திருக்கலிமா பொதுவா கியாமத்துல திருக்கலிமா நாவல் அதிகமாக இருக்க முஸ்லிமான திருக்கலிமா நாவல் இருக்க. அல்லாஹ் தனது திருமலையில சொல்லும்போது அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வகானு அஹக்க பிஹா வஅஹ்லா,
தக்குவாவுடைய கலிமாவை இந்த உம்மத்திற்கு நான் அவசியமாக்கி வச்சேன். இந்த கலிமாவுக்கு தகுதிமிக்கவர்களே உலகத்தான். இன்னும் சொல்லணும்னா இந்த கலிமாவை உடையவர்கள் அல்லாஹ். நான் அந்த கலிமாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது அகலாச்சா குடும்பமாச்சா? களிமா நமக்கு குடும்பமாச்சா? களிமாவோட குடும்பத்தோடு எல்லாம் அதனாலதான் சொல்லுக்குள்ள அந்த களிமாவை பொறுத்தான் பல திசைகளை பிரிச்சுப்பார். அதை பத்தி பேசுவார். பேசி 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 தன் நேரத்தை கழிப்பார். பேசி 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 டேஸ்டை அனுபவிப்பார், லட்சத்தை அனுபவிப்பார். பேசி 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 நெருக்கத்தையும் பெறுவார். திருக்கலிமா ஆகவே ஒவ்வொரு முடியும் அதை பற்றி பேசணும். அது அதிகமாக சொல்லணும், அதிகமாக நாம் ஞாபகம் லட்சத்தை பெறும். முஜாலிஸ்லாம் அவங்கெல்லாம் தெரியும். இடத்துல நல்லா கேட்கலாம், நல்லா எங்களுக்கு விசேஷமான ஏதாவது ஒரு விஷயம் கற்று அதை கொண்டு நான் துவாசி உன்கிட்ட கேட்க ஞாபகம் சரி. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தா லாய் லாய். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி சொன்னாங்க, யார் லாய் லாய் எல்லாரையும் அதுக்கு சொல்லி கொடுக்குறாரு மூசா. திரும்ப அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு லாய் 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 லாய். ஒரே பிரியாணி தானே, ஒரே பழவு தான், ஒரே கறி சொன்னா தான் கறி விரும்பாட்டான். பண்டாரியை பொறுத்து டேஸ்ட் மாறும். பண்டாரியை பொறுத்து இன்னைக்கு பிரியாணி ஒரு டேஸ்ட் போய் பண்டாரி, போன வருஷம் நாலு சரி பண்டாரி. ஒவ்வொரு ஊருக்கும் டேஸ்ட். ஒரே பிரியாணி தான், ஒரே மசாலா தான், ஒரே ரைஸ் தான், டேஸ்ட் மாறும். மசாக் என்பதாக சொல்லுவோம். மசாக்குல் அவுலியாய் மக்கள், அவுலியாக்குடைய டேஸ்ட் மாறுபட்டதாக இருக்கும். அவுலியாக்குடைய டேஸ்ட் மாறுபட்டதாக. மாறுபட்டது. அப்ப நாமும் என்ன டேஸ்ட் அனுபவிச்சோம்? மஷ்ரப் என்பதாக சொன்னோம். மஷ்ரபே முசவி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய டேஸ்ட் என்ன? மஸாக்கே முசவி டேஸ்ட். மஸாக்கே ஈசவி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய டேஸ்ட் என்ன? மஸாக்கே இப்ராஹிம் இப்ராஹிமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேஸ்ட் என்ன? மஸாக்கே நூஹி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேஸ்ட் என்ன? அனுபவிச்சோமா? அனுபவிக்கல. எல்லா டேஸ்ட்களையும் ஒவ்வொரு நன்மார்களுக்கும் ஒரு டேஸ்ட் தான் இருக்கும், வேறு டேஸ்ட் தான் குறைக்க முடியும். எல்லா டேஸ்டையும் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எல்லா டேஸ்டும் பரிமாறு. அதான் உத்தம சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் அந்த கலிமா சொன்னது தன்னையே மறந்துட்டாங்க, அம்மா அத்தானையும் மறந்துட்டாங்க, காசி பணத்தையும் மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மஸ்துல போயிட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா மன் அன்த யா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்டாங்க. நீங்க யாரு திருப்பி கேட்டாங்க. ஆகவே நானும் மஸாக்கே முஹம்மதி ஸல்லல்லாஹு நபியுடைய டேஸ்ட் அனுபவிச்சோம். அந்த டேஸ்ட்டை தான் அல்லாஹ் தஆலா தக்சீம் செய்து பிரித்து அல்லாஹ் தஆலா
இந்த உம்மத்தில் உண்டான வழிபாடுகளுக்கு அல்லா கொடுக்கும். இந்த உம்மத்தில் உண்டான வழிபாடுகளுக்கு சில வழிமாடுகளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டெஸ்ட், சில வழிமாடுகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டெஸ்ட், சில வழிமாடுகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு டெஸ்ட், சில வழிமாடுகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு டெஸ்ட். அதாவது உலமா உம்மத்தி அம்பியாயி பனி இஸ்ராயில். என் உம்மத்தில் உண்டான உலமாக்கள் பனி இஸ்ராயில் உண்டான நபிமார்களை போல் என்பதாக நபியோடைய ஆபகம். அதான் அந்த டேஸ்டா. அதே போல ஜமாலி நாயகத்துடைய முடிவுகளாகினாலும் என்ன டெஸ்ட் அனுபவிக்கும். ஒவ்வொருவருடைய இஷ்டாதா தகுதிக்கு தகுந்தாலும் தனித்தனி டேஸ்ட் அனுபவிச்சார். அனுபவிக்கல தரீகத்துல நீ ஹைக்கு நினைக்கிற இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலத்துல லாயிலா ஹாவுலாய் வலாயிலா ஹாவுலாய் இஸ்திகாமத் கிடைக்கும். இஸ்திகாமத் கிடைக்கும். அன் லவ் இஸ்தகாமு அல தரீகத்தில் அஸ்கைனாகும் மான் கதகா. அல்லாஹ் ஞாபகப்படுத்தி தரீகத்துல நீ இஸ்திகாமத்தா இருந்தா இன்பமான தண்ணீரை கொடுப்பாட்டாங்க. டேஸ்டான தண்ணீர் பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லா கொடுப்பாட்டாங்க. ஆகிய நாமோ என்ன டேஸ்ட் அனுபவிச்சோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டேஸ்ட் அனுபவிச்சோமா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டேஸ்ட் அனுபவிச்சோமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு டேஸ்ட் அனுபவிச்சோமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டேஸ்ட் அனுபவிச்சோமா. அனுபவிச்சுட்டு போகும். அதற்காக ஆசை. டாக்டர் எத்தனை பேரு ஜுரம் வந்து ஒரு வாரத்துக்கு நாட்டில் கேட்கே இருக்காரு. என்னதான் உப்பு போட்டு சாப்பிட்டா உப்பு இல்லமா, சிலப்பாக போட்டே சால்னா ஊத்துனா உப்பு இருக்காரு. எனக்கு சிலப்பாக போட்டே சால்னா ஊத்து உப்பு இருக்காரு, இனிப்பு இருக்காரு, பார்த்தா மாதிரி. அதே போல வியாதி இருந்த நாட்டுக்கு மரத்து போயிடும். மரத்து போனது டேஸ்டையும் வளரமா, ரசத்தம் இன்பத்தை வளரமா, சுவையும் வளரமா. அதே போல நமக்கு ஏழு டேஸ்ட் கிடைக்கல, மசாக் லஸத் ஏன் கிடைக்கல திருக்கலிமாவுல? என்ன காரணம்? குலூபிஹி மரதும், அப்படி உள்ளங்கள்ல மரது. போய் டாக்டரை காட்டி நீக்குங்க. பலருடைய நாவல ஒரு டேஸ்ட், அதை சுவைத்துக் கொண்டே இருப்பீர்கள், அதை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள், அதை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். இல்லாவிட்டால் நாம் வியாதியஸ்தர்களாக மரியாதை மூத்தா மரியாதை மரியாதை மரியாதை. ஏன்னா சில பேர் காலம் பூரா வியாதி 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 அதே மோதடுவார். அவன் கபூர்ல போனாலும் நிம்மதி இல்லை. ஆஹா எவ்வளோ டாக்டர்கிட்ட காட்டணும், ஒன்றும் கிடைக்கும், சிபா கிடைக்கும், சிபா கிடைக்கும். நாங்க புரோஜனில் ஓதும் போது அங்க வைத்தாவில் ஓரத்தில் இருக்கிற பயில் போல போட்டு வச்சிருப்பாங்க. 10 வருஷம் காட்டிருப்பாங்க. வருஷத்துல பையன் அந்த வாக்கியால அந்த கபூரை தூக்கி போட்டு போடுவாங்க. கபூரை நீங்க வச்சு இந்த நீங்க வச்சுக்கிட்ட இந்த பயில். அதே போல ஒரு கைதி செட்டால் புடவை எல்லாரும் வீட்டை தூக்கி போட்டுருவாங்க. சில ஒரு மக்களுடைய பழக்கம். ஆகவே நாம் யோசிக்கும், மரியாதாக மோத்தாக கூடாது. ஆக பார்வையில் நம்முடைய உள்ளம் வியாதி உடைய நிலையில் நாம் மரணத்தை தழுவக்கூடாது. அதை நீக்கிக் கொள்ள முயற்சி, அதற்காக கோஷிஷ். ஷேக்குடைய சொஹபத், ஷேக்குடைய தீனுடன் நமக்கு தோழமை, ஷேக்குடைய தீனுடன் தோழமை, ஷேக்குடைய இல்முடன் தோழமை, ஷேக்குடைய தவஜ்ஜுடன் தோழமை, ஷேக்குடைய நஸருடன் தோழமை. முக்கியமானமோ நாமோ. ஆகவே நாம் லஸத்தை பெற்றாக வேண்டும், இன்பத்தை பெற்றாக. அதற்காகத்தான் பையத்து வாங்கணும். இது எதுக்கு பையத்து வாங்கணும்? தோக்கம் போத்துக்கா. எங்க பாபா சொல்லுவாங்க, சேகடான்னு சொல்லுவாங்க, நீ பையத்து வாங்கணும் தோக்கம் போதுதான் சரி. பையத்து வாங்கணும் குரான் சொல்லிச்சு,
எங்க வந்து பையத்து வாங்கன்னு சொல்ல போவாங்க. அதனால சோக்கம் போது பையத்து வாங்கன்னு சோக்கம் போது எதுல வாங்க இன்னும் அபராதம் அப்படின்னு நல்லவங்க செஞ்ச சோக்கம் கிடைக்கும். வயங்கள் குஜார ரசிக்க தவறுகளை ஈடுபட்ட பாவங்களில் ஈடுபட்ட ஜஹீமுக்கு போயிடலாம். அப்ப எதுக்கு சோக்கம் இன்பத்தை அனுபவிக்கிறோம், லட்சத்தை அனுபவிக்கிறோம், தீங்கள லட்சத்தை அனுபவிக்கும், மொழாவுடைய பொருட்கள லட்சத்தை அனுபவிக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் லட்சத்தை அவன் நெருங்கி பழகு. அதனால்தான் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோழபதி முதல்ல கேட்கலங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? அல்லாஹுவின்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா. முதல்ல ரிதா கேட்கிறான். ரிதா என்ன சந்தோஷம் சிரிக்கிறதா? நாம ரிதாண்டா சிரிக்கிறது பகவான் சிரிக்கிறோம் சந்தோஷமா உள்ளத்துல வச்சுக்கோ வெளியில சிரிப்போம். அப்ப என்ன வெளியே உள்ளத்துல வச்சிருப்போம் வெளியில சிரிப்போம். அது எப்படி ரிதாவாகும்? ரிதாக்கு மேல ஒரு மகாமே கிடையாது. ரிதாக்கு மேல ஒரு மகாம் கிடையாது. முதல் மகாம் தரஜாத்த பொறுப்பு, அதுக்கு குடும்ப ஹக்கு, அதுக்கு வசூல், அதுக்கு விசாலு. விசாலுங்கிறது ரிதா. விசாலுங்கிறது என்ன ரிதா? அதனால்தான் சோழபதியில எல்லா மக்களையும் எல்லாம் ஒன்று சேர்த்த பிறகு என்ன வேணும் நல்லா கேட்க. அல்லா தமன்னா கதா, அல்லா தமன்னா கதா, ஏதாவது விருப்பமாப்பா சொல்லு. ஒரு வீட்டுக்கு வந்தாலே போயிட்டோம். ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. பால் வேணுமா எடுத்துட்டு வரேன். நைட்ல வாழைப்பழம் சாப்பிடுவாங்களா எடுத்துட்டு வரேன். பேரிச்சி பழம் சாப்பிடுவாங்களா எடுத்துட்டு வரேன். அதையும் வரவங்கதான் வச்சு சொல்றான். நைட்டு பேச்சு போச்சுக்காது என்று சொன்னாங்க தெரியல. அந்த பேச்சுதான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்ப ஆக திருப்பி சொல்ல வர என்று சொன்னா அதான் சொன்னான் சுரக்காதே. அதான் சொல்ல என்ன விருப்பம் சொல்லுங்க. எல்லா மேலும் எல்லா விருப்பங்களும் முனைந்து விடும். அதுக்கு மேல விருப்பமே இருக்காது. அதனால இனிமேல் என்ன எல்லாத்தையுமே முடிச்சுட்டீங்களே, நானே ஒரு தனி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன ஏமாத்திருக்கு? கடைசி அல்ல என்னுடைய திருப்தி ஒன்று உண்டாகணும். என்னங்க ரிலா? அது ரிலான்னா என்ன? சந்தோஷம்னா என்ன? திருப்தினா என்ன? நாம திருப்தி போற மாட்டோங்களா? ஒருத்தர் நமக்கு ஏதாவது உபகாரம் செஞ்சாரு ஒரு சந்தோஷம், நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சாரு சந்தோஷம், ஒரு தண்ணி பிடிச்சி கொடுத்தாரு பாட்டில்ல சந்தோஷம், பேனாவை எடுத்து கொடுத்தாரு சந்தோஷம். யாருங்களா? அப்படி இருந்தா கதிமாச்சே ஆதியே உள்ளது. நம்ம ஹாதிச்ச நம்ம ஹாதிச்சு புதுசா உள்ளது. அதுக்கு முன்னாடி சந்தோஷமே இருக்காது. உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் வருது, ஒரு சாயை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் வருது. அரை மணி நேரத்துக்கு ரிதா வரைக்கும் அவன் மேல பாயில, அரை நேரத்துக்கு அவன் மேல ரிதா பாயுது. இந்த ரிதாவை என்ன சொல்றான்? எந்த ரிதா அது? நீ அமல் செய்யாம போ, நீ யாரும் செய்யாம போ, ஜிக்கர் செய்யாம போ, செய்யாம போ, செய்யாம போ, ரிதாயை அளிக்கும் என் சந்தோஷம் மீது உண்டாகும். சதா என்னைக்கு என்ன? அப்ப ரிதா முந்தி சந்தோஷம் முந்தி. நீ அமல் செய்வதற்கு முன்னாலே எல்லாம் மீது சந்தோஷமாக இருந்தான். அதைத்தான் எல்லாம் சொன்னான். சொல்லுவார். பொன்தும் என்பது மாறியான செயல், சென்ற காலத்தை அறிவிக்கக்கூடிய செயல். நீ பயம் செய்ததுனால சர்வமத்தை ஆக முடியாது, நோவு வைக்கிறதுனால சந்தோஷம் சர்வமத்தை ஆக முடியாது, தாஜ்ஜுத் தொழுதுனால சர்வமத்தை ஆக முடியாது. பொன்தும் கைரவத்தில் நீ தாஜ்ஜுத் தொழுவதற்குரிய கைரவத்தாக இருந்தாய், நீ பயானுடைய கைரவத்தாக இருந்தாய், நீ மையத்தோடைய கைரவத்தாக இருந்தாய், சிறந்தவத்தாக இருந்தாய். அதை அல்லாஹ் நிறுவனம் செய்வதற்காக உனக்கு காமிப்பதற்காக உன்னில் அல்லாஹ் தொழுகை உண்டாக்குவார், உன்னிலே தஹஜ்ஜுதை அல்லாஹ் உண்டாக்குவார், உன்னிலே அல்லாஹ் நோன்பை அல்லாஹ் உண்டாக்குவார், உன்னிலே முராக்கபா அல்லாஹ் உண்டாக்குவார், உன்னிலே முஷாஹதா அல்லாஹ் உண்டாக்குவார்.
உன்னிலே வசலையெல்லாம் உண்டாக்குவான், உன்னிலே விசாலையெல்லாம் உண்டாக்குவான், உன்னிலே ஹாலையெல்லாம் உண்டாக்குவான், உன்னிலே மகாமையெல்லாம் உண்டாக்குவான், மகாம தன்மீன் எல்லாம் உண்டாக்குவான், மகாம தம்பீன் எல்லாம் உண்டாக்குவான். இல்லாவிட்டால் எப்படி எல்லாம் கிடைக்கும்? நாம அல்லாஹ் இடத்துல அமல் செஞ்சு நான் மாத்திக்கலாம் நினைக்கிறோமா? மாத்திக்க முடியாது. கமாக்கான் நேற்று அல்லா மேல கடுப்பா இருந்தான், இன்னைக்கு அல்லா மேல சந்தோஷமாயிட்டான். அல்லாஹ் ஜாத்துல தகையர் வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு. அல்லாவே கிடையாது, அல்லாஹ் கமாக்கானாச்சு. எப்படி இருந்தாலும் அப்படிதான் பேருக்கிறான், மாற்றம் கிடையாது. ஜப்பல் குலம் விமாக காய். ஆகவே அப்படியே சந்தோஷத்தை தேடுது. முந்திவிட்டதே நம் விஷயத்திலே சந்தோஷம் முந்திவிட்டால் சந்தோஷத்தை தேடும். அதிர்ச்சி முந்திவிட்டால் அதிர்ச்சியை தேடக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். குல்லும் முயஸ்ஸருலிமா குலிகத். ஒவ்வொருவர்களும் எதற்காக படைக்கப்பட்டார்களோ அதற்காக அவர்கள் லேசாக்கப்படுவார்கள் என்பதாக ஒவ்வொருவரும் தனது நசீபை நினைத்து, தனது இஷ்டவாதானை நினைத்து, தனது காவிரியத்தை நினைத்து அல்லாஹ் இந்த போர்டில் என்னென்ன வரைய போகின்றான். ஜிஸ்ம் என்பது தலையிலிருந்து கால் வரை ஒரு எக்ஸாம் போர்டு, பலகையிலே பேப்பர், எக்ஸாம் பேப்பர். நீ என்னென்ன வரைய போகின்றார்? கல்வெட்டு எக்ஸாம் பேப்பர், நீ என்னென்ன வரைய போகின்றார்? இன்னைக்கு பூரா என்னென்ன வரைந்தாய்? உன்னுடைய உள்ளத்தில் என்னென்ன வரைந்தாய்? உன்னுடைய சரீரத்தில் என்னென்ன வரைந்தாய்? உன்னுடைய கண்ணில் என்னென்ன வரைந்தாய்? எத்தனை கெட்ட பார்வைகள், எத்தனை கெட்ட கேள்விகள், எத்தனை கெட்ட செயல்கள் எல்லாம் நாம வளர்ந்து கொண்டோம். இதை நினைத்து அழுக வேண்டும். நம்முடைய நசீபிலே அல்லாஹ் தனது இனிமையிலே இந்த பாவத்துடன் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக பாவிகளாக இருக்க அல்லாஹ் தன்னை நம்மை தனது ஞான பூமாவிலே இன்ப ஹக்கிலேயே அல்லாஹ் சுமந்து வச்சிருந்தானே, அது அல்லாஹ் யாரும் சுமக்க முடியாது. அல்லாஹ் ஹலீமாக இருக்கிறான், பொறுமையாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை சுமந்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் தலாயில் ஹைராத்துல் முஸன்னி சொல்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா ஹைமிஹி பாத இல்மிஹி. யா அல்லாஹ், என்னுடைய அயோக்கியம் உனக்கு தெரியும், என்னுடைய அட்டூழியம் உனக்கு தெரியும், எனது பாவம் உனக்கு தெரியும், என்னுடைய உலகம் உனக்கு தெரியும், என்னுடைய மாசியத்து உனக்கு தெரியும், என்னுடைய புசுவம் உனக்கு தெரியும். தெரிந்தும் என்னுடைய எண்ணே உடைய ஞான பூவாவிலே என்னை வைத்திருந்தாலே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக தலாயில் ஹைராத்துல் முஸன்னி முஹம்மது சுலைமான் தஸூரி ரஹ்மத்துல்லாஹி ஒத்த ஆக உயர்ந்த மகாமை இல்ம ஹக்கிலே சென்று அல்லாஹ்வுடைய சமூகத்திலே பேசுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நாம் எங்கே இருக்கிறோம்? தரீகத்தில் எந்த அளவு நாம் நீச்சல் அடித்தோம், எந்த அளவு செயல் செய்தோம், எந்த அளவு நாம் பழந்து கொண்டு சென்றோம்? யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு உயிர்களும் ஏதோ தவறுக்காக, ஏதோ பறக்கத்திற்காக மையத்தை வாங்கிவிட்டு போகிவிடலாம் என்பதாக நினைத்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. சாதாரணமாக அன்னின் கடமைதான் ஒரு தொழுகைக்காக, ஒரு பரதான தொழுகை, நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை வாங்கு சொல்லப்பட்டால், மாதிரி வாங்கு சொல்லிவிட்டால் ஐயால சலாத் என்பதாக தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்பதாக மாதிரி சொன்னால், வாங்குவதற்குரிய அழைப்பு விடுத்தால் அலியினுடைய முகம், வெண்மையான முகம் செவந்து போய்விடும். அவருடைய முகம் செவந்து போய்விடும். ஏன் சிவக்கின்றது என்பதாக அவருடைய சீடர்கள் கேட்க அலியும் கரமதாவும் சொல்கின்றார்கள், அமானத்து இலாஹியாவை நாம் சுமக்க போகின்றோமே, எவ்வாறு சுமக்க போகின்றோம், எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றோம் என்பதாக எனக்கு பயமாக இருக்கின்றது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஆகவே நாம் நம்முடைய பிதாவை நினைத்து அழுக வேண்டும். பாவங்கள் இருந்தால் அழுது கொண்டே இருக்க வேண்டும். இனிமேல் அல்லாஹ் வெளியாக்கி என்னை சரியாக ஆக்கிடுவானோ, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திடுவானோ, ஆகிபத் முஸ்தக்பிலை பற்றியும் வருங்காலத்தை பற்றியும் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி விடுவானோ, பயம் வந்து போக வேண்டும். அப்துல் வஹாப் ஷாரானி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல கிதாபுகளுக்கு முஸன்னிஃபாக, பல கிதாபுகளுக்கு முஸன்னிஃப் தஸவ்வூஃபிலே உச்சக்கட்டத்தை அடைந்த மகான். ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், எனக்கு ஹிர்கைய கிலாஃபத்
கலாபத்துடைய பொறுப்பை எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் என்னிலே எந்த பயனும் இல்லை, நலவும் இல்லை, எந்த பயனும் இல்லை. பிற்காலத்திலே ஏதாவது செய்வேன் என்பது கஷ்டமுடைய பார்வைக்கு பார்த்திருக்கலாம், அதனால் எனக்கு சுற்றினார்கள் என்பதாக அபுல் ஹசன் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னார். பல அம்புசக்கும் நாம் நம்மை அல்லாஹ்வுக்கு முன்னாலும் மக்களுக்கு முன்னாலும் சுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. உவாகமும் வலித்தக்கா வெளியில வந்தாதான் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உவாகமும் நீங்க உங்களுடைய அமலும் சரி, அமல் செய்தவர்களும் சரி, ஆமையும் சரி, அமலும் சரி, என்னுடைய எலும்புல இருக்கிறது. எலும்பு வெளியே வரல, நீ எங்க சுத்தப்படுத்த போற? எங்க ஒண்ணா துவைக்க முடியும்? வெளியே வந்தாதான் துவைக்க முடியும், கை இருந்தாதான் துவைக்க முடியும். ஒன்னால் துவைக்க முடியாது, ஒன்னாலும் சட்டையை சுத்தப்படுத்திக்க முடியாது. ஒன்னால் அல்லாஹ் தனது திருமலையை ஞாபகப்படுத்துகிறார். உனது பலகீனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நீ எவ்வளவு பெரிய பயனாக, எவ்வளவு பெரிய அழகியாக, எவ்வளவு பெரிய தலைமை உள்ளவனாக, எவ்வளவு பெரிய பதவி உள்ளவனாக, சாதாரண உனது வாயிலே உனது உணவை உனது வாயிலே திணிக்கின்றார், உனது வாயிலே உணவை வைக்கின்றார். வைக்கும் பொழுது உன்னிடத்தில் அனுமதி கேட்காமலேயே, உன்னிடத்தில் இதானத்தை பெறாமலேயே அந்த உணவிலே அமர்ந்து அந்த உணவை பிடித்து செல்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, அதை அல்லாஹ் தடுக்க முடியவில்லை. அதாவை விட்டு தடுக்க முடியுமா? எனக்கு அதாவை விட்டு தடுக்க முடியுமா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லி தேடக்கூடிய மனிதனே, இந்த உலகத்தை தேடக்கூடியவனே, இந்த உலக சமூகங்களை தேடக்கூடியவனே, தேடக்கூடிய நீயும் பலகீனம், தேடப்பட்ட வசுவும் பலகீனம், மதுவும் பலகீனம் என்பதாக சொல்லி அம்மா கதவுள்ளாக பக்க கதிரிகி என்னை மதுவாக ஆக்காமல் மகளுக்கை நான் படைத்த மகளுக்கை நான் படைத்த சிருஷ்டியை உடைய கல்வியிலே மதுவாக, உன்னுடைய உள்ளத்திலே மதுவாக, உனது பார்வையிலே மதுவாக ஆக்குகின்றாயே. இதை விட ஒரு வெட்டப்பட்ட நிலை, ஒரு தலிலான நிலை எங்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹகீகத்தை, நம்முடைய உண்மைகளை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தினார். ஆகவே புரிந்ததாய் நாமோ ஷேக்குடைய கருத்துல அவருடைய எதிர் ஒளியா உயர்ந்த கருத்தை நம்முடைய கருத்தை படிச்சுட்டோம். ஆகவே நாம் சரி செய்யறதுக்கு ஆசைப்பட்டு என்ன செய்ய போறாங்க, நம்முடைய கல்வை சரி செய்ய போறாங்களா, நம்முடைய ரத்தத்தை நித்தியா செய்ய போறாங்களா? அதே ஆசையில் இருக்கிறேன். எவ்வாறு வியாதியர்கள் டாக்டருடைய வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டு சிவாவை நாடுவானோ, சிவாவை ஆதரவு வைப்பானோ, எப்படியாவது எனக்கு சிவா கிடைக்காதா, ஆவியர் கிடைக்காதா என்பதாக ஆசையிலே என்ற பயத்திலே கிடைக்காமல் போகணுமோ என்ற பயத்திலே நடுங்கிய வண்ணம் அந்த டாக்டருடைய படியிலே அவருடைய வாசலில் அமர்ந்து எவ்வாறு சதா ஆவியருடைய சிந்தனையிலே இருப்பானோ, அதே போல் இந்த தர்பாரிலே கவிஞர் ரோஹானி வைத்தியர் அமிர்த நாயகம் அவர்கள் முஜ்ஜதாக திகழ்ந்தவர்கள். அவருடைய சமூகத்திற்கு வந்த நாம், அவர்களுடைய உயிர்களாக நாம் பல ஆசையை, இந்த ஆசையிலே நம்முடைய நேரங்களை கிடைக்க வேண்டும். ததுக்கியத்து கிடைக்காதா, தஸ்மியத்துல் கல்ம் கிடைக்காதா, தஹ்லியத்துல் ரூஹ் கிடைக்காதா, தஹ்லியத்துல் ஸர் கிடைக்காதா, தஹ்லியத்துல் நூர் கிடைக்காதா, நம்முடைய நஃப்ஸ் சுத்தமாகாதா, நம்முடைய கல்ம் பரிசுத்தமாகாதா, நம்முடைய ரூஹ் பலபலமாக மின்னாதா, நம்முடைய சிறு காலியாக விட்டோம், நூறா நாம் நிரப்பப்பட மாட்டோமா என்ற ஏக்கத்திலே நாம் அமர்ந்தால் நாம் நீ துனியாவை தேடு, அது கிடைக்காமல் இருக்கும், உன்னை ஏமாற்றாமல் இருக்கும். நீ பணத்தை தேடினாலும் சரி, செல்வத்தை தேடினாலும் சரி, கண்ணியத்தை தேடினாலும் சரி, ஜாவை பதவியை தேடினாலும் சரி, அதை நீ தொலைத்து கொண்டு சென்றாலும் அந்த துனியா போகின்றது. என்னை பிடித்து உன்னால் பிடிக்க முடியாது என்பதாக, உன்னை விட வேகமாக செல்கின்றது என்பதாக நமக்கு மகான்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஆனால் அகர்வான அல்லாஹ் கலீமான் அல்லாஹ் ஷஹீதரான அல்லாஹ் முஹீதரான அல்லாஹ் உன்னுடைய கல்விலே உன்னுடைய ரூஹிலே தேட்டத்தை கொண்டு வா, நான் கிட்டே வருகிறேன், நான் நீ ஒரு ஜானந்தா ஒரு மனம் வருகிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய தேட்டத்தை இரட்டிப்பாக அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார். உனக்கு தேட்டம் அதிகமா, அல்லாஹுக்கு தேட்டம் அதிகமா? உனக்கு தேட்டம் இல்லை, உன்னுடைய தேட்டம் அடம், அளவுக்கு அதமும் உன்னுடைய தேட்டமும் அடம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான், வெளிப்படுத்துவதற்காகத்தான்
அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு ஜான்வா, நான் ஒரு வளம் வருகிறேன் என்பதாக அல்லாஹ் நம்முடைய லாபம் என்பதை அது இல்லாதவற்று என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். ஆகவே இந்த உலகத்திலே அவர்களுடைய முறைகளாக வாழக்கூடிய நாம் நம்முடைய ஜிஸ்மை சுத்தம் செய்வதற்காக, நம்முடைய ரசத்தை சுத்தம் செய்வதற்காக கோஷிஷ் செய்ய வேண்டும். ஏதோ நாம் வாழ்க்கையை அதை கொண்டும் இதை கொண்டும் போதுமாக்கி கொள்ளவே கூடாது. அதாவது சிலர்கள் அமால்களை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்வார்கள். ஆமால்கள் எவ்வளவு செய்தாலும் பத்தாது. ஆண்கள் சொல்கின்றார்கள், சுஃபியாக்கள் சொல்கின்றார்கள், 500 வருடம் என்ன, 1000 வருடம் என்ன, நாம் யாசில்லாக தரபதாய் நான் சிமட்டும் அளவு நேரம் கூட மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு செய்தாலும் நீ ஒரு நாள் கபரிலே தங்குவதற்கு அது ஈடாக ஆகாது என்பதாக ஞாபகப்படுத்துகின்றார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை சிந்திக்க வேண்டும். எவ்வளவு நாள் செய்தாலும் பத்தாது. ஏதோ நாம் போதுமாக்கி கொண்டு வாழ்கின்றோம். இந்த காட்சி போதும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 500 ரூபாய் செலவாகின்றது, 1000 ரூபாய் செலவாகின்றது, 100 ரூபாய் போதும் என்பதாக நான் சேர்த்துக் கொண்டு வீட்டில் அமர்வானா, அமர மாட்டார். பாக்கி 400 ரூபாய் எப்படி தேடுவது, பாக்கி 900 ரூபாய் எப்படி தேடுவது என்ற விஷயத்திலே இவ்வாறு அலைமோதுவானோ முத்தகையராகவானோ அதே போல் எல்லா அமல்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் நிம்மதியை தரக்கூடியது அல்லாஹுடைய ஜாத்தாக இருக்கிறது. அவன் ஜாத்தை பெறாமல் நாம் நிம்மதி பெறவே கூடாது. அமல்களை கொண்டு காயத்திற்கு நிம்மதி வந்தால் அவனுடைய சுலூக்கிலே நக்ஸ் இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள். ஹாலை கொண்டே உடைய தவறுகளை கொண்டே சுலூக்கிலே நிம்மதி வந்தால் உன்னுடைய சுலூக்கிலே நக்ஸ் இருக்கின்றது என்பதாக ஆண்கள் சொல்கின்றார்கள். சதா நீச்சல் அடிக்க ஒன்று இருக்க வேண்டும். அதனால் தான் ஆண்கள் சொல்வார்கள், பயன் இழந்தா அல்லாஹை பக்கம் செயல் செய்தல், பிரயாணம் செய்தல், அது முன்தகை முடிந்துவிடும். செயல் இழந்தா முன்தகை முடிந்துவிடும். செயல் இல்லா முடிவே கிடையாது. செயல் மாண்டா அல்லாஹுடன் செயல் செய்தல், பிரயாணம் செய்தல் முடிவே கிடையாது. செய்வோமா, செய்து கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய செய்யக்கூடிய கரத்தை பிடிப்பவர்களாக நாம் காலியாக முக்லிஸாக நாம் அவங்களுடைய காலை இழந்தவர்களாக, அவங்களுடைய மகாமை இழந்தவர்களாக, அவருடைய தஃபக்குராத்தை சிந்தனைகளை இழந்தவர்களாக, முக்லிஸீன்களாக, ஏழை மக்களாக, வரைவாக வாழ்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பரிதானத்தினுடைய உள்ளங்களிலே நிரப்ப வேண்டும். குறைந்தபட்சம் அந்த ஆசிரியனுடைய உள்ளங்களிலே கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் மகருமாக ஆகிறோம். அல்லாஹுடைய சமூகத்தை விட்டும் ஒரு சேக்கலாகும். அவர்கள் ஒரு துறை சொன்னார்கள், தலைமை இல்லாமி இதை கேட்டவனுக்கு மிகைத்து விட்டார். ஒன்றில் அந்த தேட்டத்தை அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே அந்த தேட்டத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவரே அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். ஆகவே தலைமை என்ற நிரப்பை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்வது? மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அதின் சார்ந்த ஒவ்வொரு மனிதனையும் தலவஹாக்கின்ற நூர் எரிந்து கொண்டிருக்கின்றது. பாவங்களின் காரணத்தினால், துனியாவை பார்த்து இந்த அலங்காரத்தை பார்த்ததினால், இந்த உலக ஆசாபாசங்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்பியதினால் அவைகள் அந்த நெருப்பை மூடி மறைத்தது. எவ்வாறு ஒரு கங்கு, நெருப்பு கங்கு சாம்பலுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டால் நெருப்பு வெளியில் தெரியாதோ, லேசாக புகை வரும், அனைவரை போல் தெரியும். கடைசியாக ஊதுவலாக எடுத்து அந்த கங்கை ஊதினால் எவ்வாறு அந்த நெருப்பு அதிகமாக ஆகுமோ, அந்த கங்கு பெருசாக ஆகுமோ, அதே போல் பாவங்களுக்கு மத்தியிலே தளவென்ற நெருப்பு, தளவென்ற தேட்டம் என்ற நெருப்பு நோந்து கொண்டே இருக்கின்றது, அணைந்து கொண்டே இருக்கின்றது. ஷாயக் வந்து ஊதுவலாக எடுத்து வாசல் பாதத்தில் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்ற ஊதுவலாக எனக்கு கொடுக்காத வரையிலும் அந்த நெருப்பு அதிகமாகாது என்பதாக தானியல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவு அல்லாஹ்வுடன் இருக்கின்றது, எடை போட வேண்டும், திராசு போட வேண்டும். அல்லாஹ் இருப்பதற்கு முன்னால் ஆகிரத்தில் அல்லாஹ் நமக்கு திராசை கொண்டு இருப்பதற்கு முன்னால் நாம் இருத்துக் கொள்ள வேண்டும். ஜினு அனுப்புக்கும் காலாம் தூதரும் என்பதாக நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். எந்த அளவு நாம் தயாராக ஆனோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நமது ஷேக் நாஹிம் அவருடைய ஜிஸ்மானி பைசான், அவருடைய ருஹானி பைசானை அல்லாஹ் தஆலா
அல்லாஹ் தஆலா அவருடைய முதலை கொண்டு இந்த இரவிலே எத்தனை வலிமார்கள் எத்தனை நாடாக்கள் இந்த இரவிலே அவர்களுடைய ரூஹின் பக்கம் முத்தோஜியாக இருக்கின்றார்களோ இவர்களுடைய ரூஹ் எத்தனை வலிமார்களுடைய ரூஹின் பக்கம் முத்தோஜியாக இருக்கின்றதோ அத்தனை நாதாக்குடைய குடும்பத்தினால் பரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய அருவாகிலே நம்முடைய கல்விலே நம்முடைய ரூஹிலே நம்முடைய நஃப்ஸில் அல்லாஹ் தஆலா நஃப்ஸை எல்லாம் முறமுறாக அல்லாஹ் அக்பராக வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்